நோ குக்கிங் ஃபுட் அப்படின்னு இப்போ நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. குக் பண்ணாமல் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் எது அப்படின்னு கேட்டோம் மக்கள்கிட்ட. முளை கட்டின பயிறு, அதில் கொஞ்சம் வெங்காயம், தேங்காய் அதெல்லாம் போட்டு அது ஒரு சாலட் மாதிரி சாப்பிடலாம். அப்புறம் வறுத்த மாவு இருக்குல்ல, அதில் தேங்காய், சீனி, பழம்லாம் போட்டு விரைவி சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். சாண்ட்விச் செஞ்சு சாப்பிடலாம், சாலட் செஞ்சு சாப்பிடலாம், அப்புறம் அவல் பொரி செஞ்சு சாப்பிடலாம். காலை உணவுக்கு வந்து சத்து மாவு எடுத்துக்கலாம். அதுபோக பழங்கள் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தா அதுவும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தான். காய்கறி எல்லாம் போட்டு எல்லா காய்கறி அரிஞ்சு போட்டு மிளகுத்தூள், வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாம் போட்டு பெப்பர்லாம் போட்டு அதை ஒரு வேளை சாப்பிட்லாம் ஸ்கூலில். அவல் ஊற வச்சு நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் போட்டு கிளறி சாப்பிட்லாம். தானியங்களை சாப்பிட்லாம் முளைக்கட்டி. அடுத்தது சாலடு மாதிரி காய்கறி சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம். ஈவினிங் டைம் ஃப்ரூட்ஸ் வேணால் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மார்னிங் டைம் வந்து அவிழ் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஈஸியான சமையல் எங்களை மாதிரி ஜென்ஸு செய்கிறதுக்கு ஈஸியான சமையல் வந்து அவிழ் வந்து எந்த விதத்திலும் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் சர்க்கரை விட்டு சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் சொல்லி சாப்பிட்லாம். ஃப்ரூட்ஸு விலைவாசி ஓவர் ஆகி போயிடுச்சு. இப்போ வெயில் அதிகமானாலும் ஃப்ரூட்டோட விலையும் அதிகமாகி போச்சுங்க. இந்த நேரத்தில் அதை சத்தான வெண்டைக்காய் பொரியலை நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணி அதில் வந்து மிளகுத்தூள் போட்டு, உப்பு போட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அப்படியே நம்ம பொரியலாக சாப்பிட்லாம். நம்ம பழைய காலத்துக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இன்னும் ஆரோக்கியமாக இருப்போம் இப்படி சாப்பிட்டா. ப்ரெட்டு அது மாதிரி வச்சு கட் பண்ணி அதிலே வந்து ஃப்ரூட்டெல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம். கேரட் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்லாம், அல்லது அவல் பாயசம் அது மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கோடைக்காலத்துக்கு ஸ்பெஷலான ஒன்றுனா இப்போ மோர் கடைஞ்சி சாப்பிட்லாம்.